Ayyappan Vidya Mandir International School, Karaikudi.
செந்தமிழே உயிரே நருந்தேடி செயலினை மூர்ச்சினை உணர்த்தளித்தேனே செய்தாயனில்லைது போகுமென் வாழ்வு நல்நிலை உணர்த்தேன் எனக்கும் தானே செய்தாயனில்லைது போகுமென் வாழ்வு நல்நிலை உணர்த்தேன் எனக்கும் தானே இந்திய நாளில் அறிவும் இல்லாது பொய்தரன் மனிதனார் புதுகுணல் மீது இந்திய நாளில் அறிவும் இல்லாது பொய்தரன் மனிதனார் புதுகுணல் மீது செந்தாமரை நாடு புத்தது போல செய்த எல்லாமே ஒளியே வாழி செந்தாமரை நாடு புத்தது போல செய்த எல்லாமே ஒளியே வாழி செழித்த எல்லாமே ஒளியே வாழி செழித்த எல்லாமே ஒளியே வாழி. எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற முண்டாசு கவிஞனை மனதில் நினைத்து ஆதியில் உதித்த மொழி அழியா வரம் பெற்ற மொழி அமிழ்தினும் மேலான மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழருக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றி பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகையை செல்லப்பன் வித்யா மந்திர் வளாகத்தில் கொண்டாடி மகிழ வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். A symbol of love, dictionary of knowledge, apex of culture, but a simple gesture. Can you guess who is? This is none other than our revered chief guest of the day, Sri Shankar Kumar Jha, Senior Commandant, CISF. So a very big list regarding the achievements done by Sir. So he was inducted in service in 2006 and now he is working as a Senior CSF Commandant in our Karaikudi division. In spite of busy schedule, Sir accepted our invitation immediately and come over here to preside over the function. Thank you, Sir. அறிவின் இருப்பிடமான சொல்லாற்றல் மிக்க நமது சிறப்பு விருந்தினர் திரு VS சண்முகம் MABL வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாதர்குல மாணிக்கம் பொறுமையின் சிகரமான நமது சிறப்பு விருந்தினர் திருமதி நூத்தன் ஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப இப்பள்ளியை சிறப்புடன் நடத்தி செல்லும் பள்ளி நிறுவனர் திரு செல்லப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளியின் தாளாளர் திரு சத்யன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி சங்கீதா சத்யன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். என்றென்றும் எங்களோடு தோளோடு தோள் நிற்கும் எங்களது இயங்கு சக்தியான கல்விசார் இயக்குனர் திருமதி டாக்டர் M ராஜேஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் நம் அறிவு சூரியன்களான ஆசிரிய பெருமக்களையும் மற்றும் சக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வருங்கால இந்தியாவின் தூண்களாம் அறிவுக்கடல் அப்துல் கலாமின் கனவு பாடத்தை படித்த எனது அருமை மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். என்றும் எங்களது முன்னேற்றத்துக்கு உற்ற துணையாக இருக்கும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வந்தாரை வரவேற்பது நமது தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. உறவுகள் புன்னகை வீட்டில் பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் சூழ மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
Now I request our honorable chief guest and special guest and our dynamic academic director ma'am and respected principal sir to give away the prizes. Please ma'am. Please sir. Housewise Pongal. Housewise Pongal for teachers. First place goes to any guess? Any guess? First place goes to which you guys want? First place goes to Yellow House. House master and misters and house members come and collect the trophy. Second place goes to Green House. Third place goes to Red House. And fourth place goes to Blue House. All the teachers who come and collect the prizes. Once again I repeat, first place goes to Yellow House Master Mr. Gomati Shankar and Mr. Arlanidhi Ma'am and house teachers Arivnidhi Ma'am and others. Second place goes to Greenhouse. Second place goes to Greenhouse. Housemaster Mr. Selvamani and house Mr. Saranya ma'am. That place goes to Red House. Housemaster Mr. Jambosko sir. House Mr. Mugabu ma'am. Fourth place goes to Blue House, Mr. Gomat, Mr. Srinivasan sir and Miss Satya ma'am and house teachers to come and collect the prizes. Fourth place, Blue. Next, ninth standard senior category Rangoli competition. A winner is Yellow. 9th standard, there are 2 members. Second place goes to Red House. Winner up team 9th standard Rangoli senior category. Winner up team is Yellow House. Runner up is Red House. 11th standard house masters and misters come and collect the prizes. Come and collect the prizes. House masters. Next move to the parent event. Gents category. Uridital. First place goes to Kumara Raja. Kumara Raja, sir, please. Kumara Raja, sir. Ladies category. Bottle neither Padal. Bottle. கைதட்டி உங்களை குமார் ராமசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாட்டர் ஃபில்லிங் பாட்டில் நீர் நிரப்புதல். First place goes to Mahalakshmi ma'am. Second place goes to Neelam ma'am. And third place goes to Prema ma'am.
Parents Rangoli competition. First place Mahalakshmi ma'am. Second place goes to Neelam ma'am. And third place goes to Prema ma'am. Rangoli competition. Very toughest competition for. Parents Rangoli. First place goes to token number 17, Miss Naga Soundarya. Rangoli competition for parents. First place goes to token number 17, Miss Naga Soundarya. Second place goes to token number 3, Ranjita. Miss Ranjita ma'am. And that place goes to Miss Priyanka ma'am. Once again repeat the Rangoli competition for parents. First place goes to token number 17, Miss Naga Soundarya. Second place goes to Miss Ranjita. Third place goes to Rekha. And fourth place goes to token number 1, Subhashini. Fifth place goes to token number 6, Nitya ma'am. Miss Nitya ma'am. Second place, Ranjita ma'am. Third place, Miss Rekha ma'am. Fourth place goes to third place. Token number 2. Special prizes for Rangoli. Sixth place goes to token number 9, Lakshmi ma'am. Miss Lakshmi. Special prizes for Rangoli. Sixth place. Token number 9, Miss Lakshmi. Lakshmi ma'am. Seventh place goes to token number 10, Vanmadi ma'am. Miss Vanmadi ma'am. Special prizes. Sixth place goes to token number 9, Miss Lakshmi. Seventh place, token number 10, Vanmadi ma'am. Thank you all. பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுடைய சிறப்புரை நடக்க இருக்கிறது. நம்மளுடைய மேலான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயா சண்முகம் அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 40 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றியவர். தேவகோட்டை யாதவா நர்சரி பள்ளியினுடைய தாளாளராக பணிபுரிந்தவர். தேவகோட்டை காமாட்சி அம்மன் கோயிலுடைய அறக்கட்டளை தலைவராக இருந்தவர். ஐயா சண்முகம் வழக்கறிஞர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். QR கோட் பேமெண்ட் கொடுக்கிறதுக்கு மட்டும்தான், பணத்தை ரிசீவ் பண்ண பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய செல்லப்பன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தாளாளர் திருமிகு சத்யன் அவர்களே, இந்த பள்ளி சிறப்புற மிக செம்மையாக நடைபெற தொடர்ந்து அரும்பாடுபட்டு வருகிற அரவை சகோதரி டாக்டர் எம் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வராக பணியாற்றி
ஒரு பள்ளி சிறப்பாக பணியாற்ற வேண்டுமென்றால், ஒரு பகுதியில் சிறந்த பள்ளி என்று பெயர் வாங்க வேண்டுமென்றால், கட்டிடங்களை கட்டி கல்விக்கூடங்களை தொடங்கிவிட்டால் மட்டும் போதாது. மிகச்சிறந்த ஆளுமையுடைய, தலைமை பொறுப்புடைய, தலைமை பண்புடைய மாணவ செல்வங்களுக்கு மிகச்சிறந்த அறிவூட்டுகின்ற, செறிவூட்டுகின்ற நல்லதொரு ஆசிரியர்களை நியமித்து அந்த பள்ளி நடத்திட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அவ்வளவு பண்புகளையும் ஒரு சேர பெற்றுள்ள இந்த பள்ளியினுடைய முதல்வர் திரு சங்கர சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு துணையாக இந்த பள்ளி சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற துணை முதல்வர் சுபாசினி அவர்களே, இந்த விழாவிலே பங்கேற்று இந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்குமான பொங்கல் நல்வாழ்த்துக்களை வழங்க வந்திருக்கின்ற மூத்த தளபதி, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை தளபதி சங்கர்குமார் அவர்களே, அவருடைய இல்லத்தரசி திருமதி நியூட்டன்சா அவர்களே, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் எஸ் சுந்தர் அவர்களே, மற்றும் பெயர் தெரியாத இந்த பள்ளிக்கு அரும்பாடுபட்டு வருகின்ற பல்வேறு நிலையில் உள்ள அனைத்து நிலை ஓட்டுநர்களே, அனைத்து நிலை பணியாளர்களே, எழுத்தர்களே, துப்புரவு பணியாளர்களே, இந்த பள்ளி சிறப்பாக அமைவதற்குரிய அனைத்தையும் செய்து வருகின்ற அனைத்து பணியாளர்களே, மற்றும் இந்த பள்ளி சிறப்புறுவது இதோடு மட்டும் நின்று விடாது. இந்த பள்ளியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பள்ளி மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்று தாமும் நம்பி பிறருக்கும் இந்த செய்தியை சொல்லி அதன் மூலம் குழந்தைகளை இங்கே சேர்த்து நல்லதொரு கல்வியை பெறுவதற்கு உதவியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்த குழந்தைகளுடைய நல்ல கல்வியை பெற்றுத்தர வேண்டும் நம் குழந்தைகளுக்கு என்று பல்வேறு கல்வி நிலையங்களை ஆய்வு செய்து எல்லா கல்வி நிலையங்களிலும் சிறந்த கல்வி நிலையம் இதுதான் என்று தேர்வு செய்து இந்த கல்வி நிலையத்தில் தன்னுடைய குழந்தைகளை இங்கே சேர்த்து பயிற்றுவிக்கின்ற பெற்றோர்களே, இந்த பள்ளியிலே பயில்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களது வாழ்வு சிறக்க எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு சில வார்த்தை உங்கள் முன் கூற விளைகிறேன். பொங்கல் விழா என்பதை பற்றி நான் புதிதாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் பொங்கல் விழா நம் பாரம்பரிய விழா, நமது பண்பாட்டு விழா, நமது பண்பாட்டை இந்த சமூகத்திற்கும் இந்த உலகிற்கும் எடுத்து காட்டுகின்ற விழா. எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் தமிழர்களுக்கு இதுதான் தலை சிறந்த விழா, விழாக்களுக்கெல்லாம் தலையாய விழா. ஏனென்றால் தமிழ் திருநாட்டினுடைய தமிழ் ஆண்டின் முதல் மாதத்திலே தொடங்கப்படுகின்ற இந்த விழா சித்திரை நாள், சித்திரை மாதம் முதல் மாதமாக இருந்தாலும் கூட தைதான் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முதல் நாள். ஏனென்றால் தை பொங்கல் வந்தாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு வருட காலம் உழைத்து அந்த உழைப்பின் பயனாக நாம் நெற்கதிர்களை அறுவடை செய்து அதன் மூலம் பலன் பெற்று நெற்கதிர்கள் மட்டுமல்ல பல்வேறு செடிகள், காய்கறி செடிகள், பழங்கள், பல்வேறு உற்பத்தியை நாம் விவசாயிகள் செய்கிறோம். அவையெல்லாம் பயன் தருகின்ற மாதம் தை மாதம்தான். இவற்றிற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றது யார்? நம்முடைய உழைப்பு. நாம் உழைப்பை செலுத்தி நாம் இதிலிருந்து பெற முடியும் என்றால் அந்த உழைப்பை செலுத்துவதற்கு பன்னெடும் காலமாக உறுதுணையாக நமக்கு இருக்கின்றது நம்மளுடைய கால்நடைகள். இன்று வந்திருக்கலாம், டிராக்டர் வந்திருக்கலாம், மிஷினரி வந்திருக்கலாம், பல்வேறு பொருட்கள் வந்திருக்கலாம் நம்முடைய விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக. ஆனால் இவையெல்லாம் இன்று வந்தவை.
பன்னெடுங்காலமாக நமக்கு தொடர்ச்சியாக இந்த பொங்கல் விழா 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடர்ந்து நடந்து வருகின்றது. அப்படி இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருக்கிற நமக்கு உதவி புரிகிற தொடர்ந்து உதவி செய்து வருகின்ற நமது கால்நடைகளுக்கும் நம்ம விவசாயம் செழிப்பதற்கு நீர் மட்டும் இருந்தால் போதாது, சூரிய ஒளியும் தேவை. அப்படிப்பட்ட சூரியன் பல்வேறு நாடுகளை விட நம் நாட்டிலேதான் நம் மக்களுக்கு விவசாயத்திற்கு பல்வேறு காய்கறிகளுக்கு பல்வேறு நிலைகளில் விவசாயத்திற்கு உதவி செய்கின்ற வகையிலே மிக தேவையான அளவிலான வெப்பத்தை நமக்கு தருகிறது. பல்வேறு நாடுகள் உயர்ந்த நாடுகளாக பல்வேறு வளம் மிகுந்த நாடுகளாக இருக்கலாம், ஆனால் விவசாயத்தில் செழிப்புள்ள நாடு என்றால் அது இந்தியா தான் என்பதை மாற்று கருத்தில்லை. அந்த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நமது இந்த விழாவிற்கு சொந்தக்காரர்கள். இந்த விழா கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விழா மட்டுமல்ல, கதிரவனுக்கும் நன்றி செலுத்தும் விழா. இந்த விழாவை பொங்கல் விழா என்று சொல்வதோடு ஏன் புத்தரிசி வைத்து பொங்கல் செய்கிறோம், அதன் அடிப்படையில் இது பொங்கல் விழா என்று கொண்டாடப்படுகிறதே தவிர இதற்கு மற்றும் ஒரு பெயராக நன்றி தெரிவிக்கும் விழா, நன்றி திருவிழா என்று கூட சொல்லலாம். இனிமேல் இது நன்றி திருவிழா என்றே அழைக்கலாம். ஏனென்றால் நம் விவசாயத்திற்கு உதவி செய்கின்ற கால்நடைகளுக்கும் கதிரவனுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழாதான் இந்த பொங்கல் விழா. அப்படிப்பட்ட இந்த விழாவை மிக சிறப்பாக செம்மையாக ஏதோ பள்ளிக்கூடத்தில் சடங்காக செய்யாமல் இந்த விழாவை ஒரு ஆரவாரமாக எல்லா மக்களும் மகிழ்ச்சி இருக்கின்ற வகையிலே இந்த புதிய ஆண்டின் தொடக்கம் மகிழ்ச்சியாக தொடங்க வேண்டும் நோக்கத்தோடு இந்த பள்ளியிலே மிகச் சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். நான் இவ்வாறு இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்று நான் எண்ணி பார்க்காமல் வந்துவிட்டேன். அதற்கு நான் இது பற்றி நான் அதிகமாக சிந்திக்கவில்லை. நான் சாதாரணமாக விழா கொண்டாடுவார்கள் என்று தான் நினைத்தேன். மிகச் சிறப்பாக விழா எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது உயிரோட்டமாக உணர்வோட்டமாக இந்த பள்ளியினுடைய முதல்வர், ஆட்சி அலுவலர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர் அவர்களுடைய மனதிலே தோன்றி நடந்ததாகத்தான் சொல்கிறேன். கல்வி நிறுவனங்களை தொடங்கியவர்கள் தொடங்கத்தான் செய்வார்கள், அதை நடத்தி செல்கின்றவர்கள் தான் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களாக மாற்ற முடியும். இதனுடைய உரிமையாளர்கள் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட செயல்திறன் மிக்கவர்களை இங்கே செயல் பொறுப்பிலே ஏற்பட்டு முதல்வர், துணை முதல்வர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர் பல்வேறு பொறுப்புகளிலே உள்ளவர்களால் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார். அவர்களுக்கு என் வாழ்த்துதலையும் நன்றியையும் பொங்கல் நன்னாளில் தெரிவித்துக் கொள்வதோடு, அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கூறி மிகச் சுருக்கமாக என் உரையை நிறைவு செய்கிறேன். விரிவாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மாணவ செல்வங்களில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, ஏன் 6ஆம் வகுப்பில் இருந்து கூட தன்னுடைய கொள்கையை நிர்ணயித்துக் கொள்ளலாம், தன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஒரு மனிதன் இலக்கென்றே வாழ்ந்தானே ஆனால் அவன் எதையும் சென்றடைய முடியாது, எந்த வெற்றியையும் பெற்றுவிட முடியாது. நாம் எதை பெற வேண்டும் என்று ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் ஒரு நெறியும், அதை அடைகின்ற நெறியும் ஒரு மனிதனுக்கு தேவை, ஒரு மாணவனுக்கு தேவை. அந்த மாணவன் ஏதோ அவன் படிப்பு படிக்கின்ற போது அல்லது மேல் படிப்பு படிக்கின்ற போது அதை நினைத்துக் கொள்ளலாம் என்றால் முடியாது, அது சரியாக இருக்காது. ஆகவே இங்கு படிக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, இருபால் மாணவ செல்வங்களே, நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டியது ஒன்றுதான். குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிப்பதற்குள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உங்கள் மனதிலே ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அடைய வேண்டும், இன்ன பதவியை நான் பெற வேண்டும், இன்ன கல்வியை பெற வேண்டும், இதை நாம் பெற்றால்தான் நமக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி என்ற நிலையில் ஒரு கொள்கையையும் கோட்பாட்டையும் குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை வைக்காமல் படிக்கின்றது ஏதோ பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்கள், நாம் படிக்கிறோம், பெற்றோர்கள் இதை நிர்ணயிப்பார்கள் என்று இருந்துவிடக்கூடாது. நான் இன்னவாக ஆவேன், நான் ஒரு டாக்டர் ஆவேன், பொறியாளராவேன், அல்லது பல்வேறு சட்ட வல்லுநராவேன், அல்லது ஒரு அறிவியல் வல்லுநராவேன், பொருளாதார மேதையாவேன் என்று உங்களுக்குள்ளே ஒரு கனவு காண வேண்டும். இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே 1947 சுதந்திரம் அடைந்த பின்பு, நாம் குடியரசு ஆன பின்பு நமது ஜனாதிபதிகள் பல்வேறு ஜனாதிபதிகள் வந்து சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு கொள்கையும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நமக்கு சுட்டிக்காட்டி சென்றவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசையும் விருப்பமும்
ஒரு ஒரு கொள்கையை அடைவதற்குரிய வேண்டும், அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று அன்பு செல்வங்களே, நீங்கள் இன்றே ஒரு முடிவை எடுங்கள். நான் இதுவாக ஆவேன், நான் இன்னவாக ஆகுவேன், அரசியல்வாதி ஆகுவேன். இங்குள்ள இருக்கின்ற மாணவ செல்வங்களில் பெருவாரியாக உண்மையிலேயே இந்த பள்ளியில் படிக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அமைச்சராக பார்க்கலாம், ஜனாதிபதியாக பார்க்கலாம், பிரதம அமைச்சராக பார்க்கலாம், மாவட்ட ஆட்சியராக பார்க்கலாம், பொறியாளராக பார்க்கலாம். இவர்களெல்லாம் நாம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை உருவாக்குகின்ற தனித்திறன் படைத்தவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இதை அடைவதற்காக நான் படிக்கிறேன். என்னுடைய பேத்தையும் பேரனும் இங்கே படிக்கிறார்கள். நான் கூட வேறு பள்ளிக்கூடத்திலே சேர்க்கலாம் என்று ஒரு நேரத்தில் சொன்னதுண்டு. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் ஒரு நாள் பல்கலைக்கழகமாக மாறும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திற்குரிய ஒரு அம்சமாக இல்லை. எங்கு பார்த்த அந்த பள்ளி கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தாலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சில பள்ளிக்கூடங்கள் கொட்டகைகளில் அடைக்கப்பட்டு உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் நடத்தப்படுகின்றன. அப்படி அல்ல, இதில் உள்ளே நுழைந்தாலே மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து வெளியே செல்கிறது போது ஒரு பெரிய மயக்கம் ஏற்படுகிறது. இந்த மயக்கத்தின் காரணமாகவே என்னுடைய பேரனும் பேர்த்தையும் நான் இந்த பள்ளியில் தான் படிப்பேன் என்று 5ஆம் வகுப்பிலேயே சொல்லிவிட்டால் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று அடியோடு சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒன்று கொள்கை வகுத்திருக்கிறார்கள். எப்படி? நான் ஒரு நாள் மருத்துவராவேன், நான் ஒரு நாள் மருத்துவராவதோடு நிறுத்த மாட்டேன், மாவட்ட ஆட்சியராவேன் என்றெல்லாம் என்னுடைய பேரனும் பேத்தியும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் தான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். நிச்சயமாக வருவார்கள். அதற்குரிய அடித்தளத்தை இந்த பள்ளி வழங்கி வருகிறது, வழங்கும் என்று நம்பிக்கை. நான் உங்கள் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்வத்தை கூறி, இது போன்ற எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் ஒரு கொள்கையை வகுத்து இதை பெறுவதற்காக நீ படிக்க வேண்டும். ஏதோ பள்ளிக்கு செல்கிறாய், படித்து விட்டு வருகிறாய், நாளைக்கு பள்ளிக்கு செல்கிறாய், மீண்டும் படித்து விட்டு வருகிறாய், வீட்டு கணக்கு செய்கிறாய், பள்ளி கணக்கு செய்கிறார் என்றெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஒரு லட்சியத்தை முன்னிறுத்த வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்கள் லட்சியத்தை முன்னிறுத்தி கொடுக்க வேண்டும். அந்த லட்சியத்தை முன்னிறுத்தி கொடுப்பதற்குரிய பெற்றோர்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர அந்த குழந்தைக்கு தெரிவது என்பது அவன் பட்டப்படிப்பு படிக்கும் ஒன்றா தெரியும். ஆகவே இப்போதே அந்த கொள்கையை வகுத்து அதற்குரிய நிலையிலே தன் மனநிலையை செலுத்தினால் அவன் படிப்பிலிருந்து வேறு திசை நோக்கி செல்ல மாட்டான். ஆகவே குழந்தைகளை வேறு திசை பக்கம் திருப்பாமல் ஒன்றிணைந்த வழிகளை திருப்புவதற்கு பள்ளி நிர்வாகங்களும் பள்ளி ஆசிரியர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முதல்வர்களும் முயற்சி செய்வதைப் போல அவர்களுக்கு உறுதுணையாக பெற்றோர்களும் இருக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நன்னாளில், இந்த பொங்கல் நன்னாளில் அனைவரும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பள்ளியை பல்கலைக்கழகம் என்று சொல்லி சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. Let's hear words of wisdom and inspiration from our esteemed chief guest, Mr. Shankar Jha sir. Please sir. நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான சங்கரதோ. Respected dignitaries sitting on the dais, teachers, parents, school managements, and dear students. First of all, happy Pongal to all of you, and thanks to the school management for inviting me on this auspicious occasion of Pongal. This has a great meaning for me, and this event will inspire me throughout my life, throughout my career. As I know, I am feeling the 4 days of Pongal has a great meaning. It has a great message for all of us. First day is dedicated to cleanliness. Swachh Bharat Abhiyan, Clean India movement. Clean your house, clean everything. And as a student, as a professional, as a teacher, as a human being, we need to clean our minds too. That is equally important. Clean yourself, your outer world and your inner world from all sort of bad things, bad learnings, and anything which is harmful to all of us. Second day is dedicated to the God Sun. Sun is the soul of the power on this planet. Soul is the center of the entire solar system. It reminds me
that we need to thankful to the superpower, we need to thankful to the power which guide us, which is giving us life, which is giving us everything. Pongal is not only harvesting to nourishment. It is something bigger, something greater than that. Though we celebrate across the country Pongal, Lohri, Makar Sankranti in different names, but across the country it is dedicated to the harvesting, dedicated to the sun. But Pongal in Tamil Nadu, it has a great meaning. Next day, we thanks to the cattle, cow. And the fourth one is dedicated to our dear, near and dear. All these 4 days has a meaning of life. Clean your mind, clean your surroundings. Thanks to the superpower, thanks to your God, thanks to your Almighty. And thanks everything, even that is animal, you need to be thankful. If any animal, cow, it may be anything which is helpful and which is making our life successful, which is making our life good. And of course, near dear friends, brother is very important in every ups and downs of the life. Our near dear is very important, and we need to remember our friends and our family members. So Pongal is the philosophy of life as I can realize it, and I am thankful that I get to know it and I get to feel it. Thanks to the school management, thanks to the director madam, and thanks to everyone. Happy Pongal to all of you. Thank you. Thank you, sir. I request all the dignitaries to take their seats off the dais. காரைக்குடி மாநகரிலே பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கல்வி சாலைகளின் மிக சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது நமது செல்லப்பன் வித்யா மந்திர் சர்வதேச பள்ளி என்பதை பெருமிதத்துடன் கூறுவதில் பெருமை அடைகிறேன். எங்கள் பள்ளி கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அனைத்திலும் இந்த இளம் சிறாய்களின் உள்ளத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதை இத்தருணத்தில் நாம் உணர்கிறோம். To infuse energy into the atmosphere, let's witness a captivating welcome dance by our talented performance. கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முழுக்க முழுக்க இனிமே கலை நிகழ்ச்சி தான். உங்களுக்கு விருப்பமான நடனங்கள் இதோ.
தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் உழவர் திருநாள் கொண்டாடுவோம் உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் வென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் என்றே கொண்டாடுவோம் பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் வானம் பொழிகின்றது மண்ணோ நனைகின்றது பூமியும் செழிக்கின்றது மனசோ நிறைகின்றது உழவு செய்து நாட்டு நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம் அறுவடை செய்து கொண்டாடுவோம் நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் உழவர் திருநாள் கொண்டாடுவோம் செம்பருத்தி ஆட்ட ஆரம்பிச்சா பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
தானானே தன்னானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே 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 தானானே தானானே நானே தானானே தன்னானே குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே தை பிறந்தா பொங்கலே சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே கதிர் தரும் கதிரவன கரும்பனனைக்கு பொங்கலே மாட்டு மாட்டு பொங்கலே காணும் காணும் பொங்கலே பொங்கலோ பொங்கலே பொங்கலோ பொங்கலே தை பொங்கல் திருநாள் தமிழரின் பேர்
தரணி எங்கும் கொண்டாடும் தை திருநாளில் பொங்கலோடு இணைந்து அனைவரின் உள்ளங்களையும் உற்சாகப்படுத்தி சென்ற குழந்தைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். இசைக்கு மயங்கா உயிர்கள் இம்மண்ணில் எதுவும் இல்லை. இதோ எங்கள் பள்ளி சாகச பறவைகளின் இசை சங்கமம். பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. நீ என்ன கடந்து போகையில நடல புடிச்சுக்கிட்ட. பறந்து வந்து விருந்து கொடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்தொன்னு குடுகுடு அதன் மொழிய முத்து மணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட தெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர் தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட. கொஞ்சம் கூட மாறாது. இளையராஜாவோட இசை அப்படியே எங்களுடைய புல்லாங்குழல் ஓசை. இசை நரம்புகளை நீட்டி நமது இதயங்களை வருடி உற்சாகப்படுத்திய மாணவர்களுக்கு நன்றி. மன்னமங்கல நாடிடும் மகாநதியை
கொடுக்கட்டுமா பச்சை கிளி உனக்கு அத பரிசமா போடட்டுமா அழவண்டிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா வாழ வந்திடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா நேத்து பொழிஞ்ச மழை போதலையே நமக்கு சேர்த்து புண்ட போல நிலவடைச்சு கிடக்கு ஏ உணவு முகத்த பாரு சோகமா இருக்கு மேகத்துக்கு கோபம் கேட்டுக்கொள்ளு எனக்கு ஏரி குளங்களெல்லாம் வீடுகளாச்சு காட்டு மரங்களெல்லாம் காணாமலே போச்சு தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கர குஞ்ச வச்சி ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கர குஞ்ச வச்சி ஆடி வரும் முருகா உன் திருக்கரமே பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள் வரமே ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா குழந்தை வடிவில் முருகா எங்கள் பத்துமலை மாய்முருகா வேலவனே குமரா பச்சை நிலேறி வருவாய் அழகா குழந்தை வடிவில் முருகா எங்கள் பத்துமலை மாய்முருகா வேலவனே குமரா பச்சை நிலேறி வருவாய் அழகா காற்றோசை கேட்டு இலை நடனமாடும், கடலோசை கேட்டு அந்த கடல் அலை நடனமாடும். அதுபோல நாம் பாரம்பரிய நடனத்தை நாம் கண்முன்னே மட்டுமல்ல கால்களையும் நடனமாட வைத்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணாந்து பார்க்கும் அசந்து போகும் கலை, ஒய்யார கலை, தலைமேல் குடம் தாங்கி நேர்த்தியாக ஆடும் கலை, மாயவன் கலை, மாரியம்மன் புகழ் பாடும் கலை, மாறி பொள்ளிய வைக்கும் கலை, மழை வேண்டி ஆடும் கலை, கரகாட்ட கலை.
சந்தோஷம் தெரியுதப்பா எங்கும் காலங்கள் முடிஞ்சதப்பா பொங்கும் பானைக்குள் அரிசிய போட்டு நீ என்ன செல்வம் பத்தாம பொங்கட்டும் எல்லாம் நிற்கட்டுமே இந்த நாட்டில் எல்லாரும் ஆதாயம் சந்தோஷம் பொங்கது இன்ப வெள்ளத்தில் நல்லதும் சேர்ந்தாச்சு பொங்கலும் பொங்கலில கை பொங்கல் வந்துருச்சு சொந்த பந்தம் கூடிடுச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோண்டா கை பொங்கல் வந்துருச்சு சொந்த பந்தம் கூடிடுச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோண்டா கை பிறந்தா வழி பறப்போ பொங்கலோ பொங்கல் அட வந்தது வந்தது தமிழக திருநாடு ஆடி பாடி என்னது பொங்கல் விருந்தாகும் கல்வி கர்மாகும் பொங்கல் விருந்தாகும் எங்க குருவி பறந்தாகும் கனவு நினமாகும் கரும்ப கடிச்சிடத்தான் முடிஞ்சாக்கா இனிப்பா உணர்த்தி விடும் எங்களை படிச்சிடத்தான் நினைச்சாக்கா ரைட்டு உயரம் தொடும் பொங்கல் பொங்கல் இந்துஸ்தான் பொங்கல் 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 இந்துஸ்தான் பொங்கல் மாசம்பை மாசம் பிறந்துருச்சு ஆசை நெஞ்சில் வந்துருச்சு நிசம் பழிஞ்சிரு உலகங்களோடி தேசம் பொழுது நிறைஞ்சிருச்சு எங்கும் சந்தோஷம் தெரிகிறப்பா எங்கும் காலங்கள் முடிஞ்சதப்பா பொங்கும் பானைக்குள் அரிசிய போகிறே எங்க செல்வம் பத்தாம பொங்கட்டும் சிறப்பாக நடனமாடிய மாணவ செல்வங்களுக்கு மிக்க நன்றிகள். வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்க உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்க நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி கடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே.
பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒழிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் ஒலிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை பொது நீர் கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை ஜல்லிக்கட்டு காளையன் போல துள்ளி குதித்து ஆடிய மாணவர்களுக்கு நன்றி. பெற்றோர்களே கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இதோ தற்காப்பு கலை உங்கள் கண்முன்னே. எங்கள் பள்ளியில வாரம் 2 முறை சொல்லியிருந்த தற்காப்பு கலை கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல அவருடைய கை விரல்கள் எல்லாம் தற்காப்பு கலைகளில் பிரிகிறது. கைத்தட்டி உற்சாகம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற அன்பு பெற்றோர்களே. இருகை சிலம்பு சிவகங்கை மாவட்ட அளவில் பரிசு பெற்ற மாணவர் இருகை சிலம்பு சிலம்பு போட்டியிலே பல்வேறு பரிசுகளை பெற்று எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். வாழ்த்து மலையில் நினைய வைத்த பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணமாடும் இந்த மாலை வேளையில் உங்கள் கண் முன்னே சாந்தம் ஒரு தெம்மாங்கு பாடல் இதோ உங்களுக்காக. இறுதி நிகழ்ச்சியாக இந்த நடனம் अभिज्ञानमन्तस्तिमिरामिहिरद्वीपनगिरे जननां चैतन्यस्तवकं करन्दस्तुतिशरी. Oh gracious one, you're the sun that dispels the darkness of the unlettered. You're the stream of consciousness for the unthinking fool. Daridaram chintamani gunarika janmajalado nimagnalam tamsha punaripuvara hasya bhavati.
எல்லாம் தக தகக்க வீரவாடி இருக்க ஞாமனு சிரிக்க கம்பம் எல்லாம் கதகதக்க கோடியும் தான் பசபசக்க பெரிய குளம் கிசுகிசுக்க தலை குண்டி படவடக்க பாடி பள்ளி படவடக்க ஏ உசிலம்பட்டி உச்சி பட்ட சேடம்பட்டி நாடி பட்ட கலிங்கப்பட்டி கரிசி பட்ட காரியப்பட்டி வேசி பட்ட திருப்புவனோ சொக்கி நிக்க சிவகங்க விக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி ஆட யூத்து சரியே குளிச்ச மட்டி காய அந்த புசலூரு கருக பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. நடனமாடியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையினை வழங்க வருகிறார் எம் பள்ளியின் தமிழாசிரியர் முனைவர் திரு செல்லமணி அவர்கள். நன்றியுரை என்றாலே நகரங்கள் போவோம் என சென்று கொண்டே இருப்பர் சிலர். நன்றியுரையை சுருங்க சொல்வேன் என்று வருகிறார் எம் பள்ளி தமிழாசிரியர் திரு செல்வமணி. அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எம் பள்ளியுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்துங்கும் முன்னே பள்ளியை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்ற எந்நேரமும் உழைப்பின் உச்சமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளியினுடைய கல்விசார் இயக்குனர் அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் செலவழித்து எங்களுக்காக வருகை தந்த சிறப்பு விருந்தினர் போற்றதுக்குரிய ஐயா வழக்கறிஞர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது காரைக்குடி முப்படை பிரிவின் தலைவர் ராணுவ அதிகாரி போற்றதுக்குரிய சங்கர்குமார் ஜா ஐயா அவர்களுக்கும் திருமதி சங்கர்குமார் ஜா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது மேலான அழைப்பை ஏற்கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்திய எங்கள் பள்ளியினுடைய வரங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கணித்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துணை சிறப்புகளும் உடைய எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி தந்த எங்களுடைய அலுவலக நண்பர்கள், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.